ஒரு குற்றவாளியை கிட்டத்தட்ட 15 வருஷமாக தேடி கண்டுபிடிக்கிறாரு ஒரு போலீஸ் அதிகாரி. அவரோட வேலை போனாலும் பரவாயில்ல, தன் மனைவி என்ன விவாகரத்து பண்ணாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறேன் அவன் தான் குற்றவாளி அப்படின்னு. அவனை நிரூபிக்கிற வரைக்கும் நமக்கு தூக்கம் வராது அப்படின்ட்டு இறங்கி வேலை செய்கிறாப்புல. இந்த குற்றவாளி யார் அப்படிங்கிறத இந்த படத்தினுடைய ட்விஸ்ட் அண்ட் டேர்னோட நிறைந்த ஒரு திரைக்கதை. இந்த படத்தினுடைய டைரக்டர் நீரஜ் பாண்டே. இவர் இந்த MS டோனி அப்படிங்கிற படத்தை பண்ணவர். அது இல்லாமல் சில நல்ல படங்களும் பண்ணியிருக்காரு இவர். ஸோ இந்த படத்தினுடைய கதையை பற்றி சொல்லிவிடுவோம். இந்த படத்தினுடைய ஓப்பனிங்லேயே ஒரு மிகப்பெரிய டைமண்ட் கண்காட்சி ஒன்று நடக்கு. அந்த இடத்துல போலீஸ் பந்தோபஸ்லாம் வந்து ஏகப்பட்டதை தடப்படலாக போட்டிருக்காங்க. ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது. இந்த மாதிரி 4 பேர் உள்ளே இருக்கானுங்க, இதுதான் அவங்களோட பேர், இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் கொள்ளையடிக்க போகிறானுங்க அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இறங்கி செக் பண்ணால் ஆமாம் இவனுங்களாம் வந்திருக்கிறானுங்க அப்படின்னு தெரிஞ்சிருது. ஆப்போசிட்டில் கன் ஃபயர் பண்ணுறானுங்க, அதாவது AK-47 அந்த மாதிரியான ரகங்களை யூஸ் பண்ணுறானுங்க. போலீஸ் அதிகாரி வந்து கைத்துப்பாக்கிலேயே பொழந்து கட்டிடுவாங்க 4 பேரையும். இந்த சம்பவத்தை பயன்படுத்தி கண்காட்சியில் இருந்த ரெட் டைமண்டான கிட்டத்தட்ட ஒரு 50-60 கோடி ரூபா மதிப்புள்ள 5 டைமண்ட் காணாமல் போகுது. இது யார் எடுத்தாங்க, எப்படி எடுத்தாங்க, எதுக்காக எடுத்தாங்க அப்படிங்கிறது தான் ட்விஸ்ட்டு. இந்த சம்பவத்தை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு ஜஸ்வந்தர் சிங் வராப்பில் வந்துட்டு யார் யார் எங்கெங்கே நின்னீங்களோ எல்லோரும் அந்த கண்காட்சிக்குள்ளே அவங்கவுங்க பிளேஸில் போய் நில்லுங்க அப்படிங்கிறாரு. டக்குன்னு ஒரு மைண்ட் கால்குலேட் ஒன்று பண்ணுறாப்புல. பண்ணிட்டு முக்கால்வாசி பேர் எல்லாத்தையும் வெளியில் போக சொல்லிட்டு ஒரு 4 பேரை மட்டும் நிற்க சொல்கிறாப்புல. அவன் பிளேஸில் நில்லு அப்படின்னு மறுபடியும் நிற்க சொல்லிவிட்டு அப்படியே குறுக்கு மறுக்க கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாப்புல. கடைசியாக ஒரு 3 பேரை லாக் பண்ணி 3 பேர்த்து மேலேயும் கேஸ் எழுதுறா அப்படின்றாப்புல. அது யார் அப்படின்னா தாமனா, அப்புறம் கதாநாயகன் இன்னொரு வயதான ஒரு நபர். இந்த 3 பேரையும் என்கொயரி பண்ணியும் பார்த்துட்டானுங்க, எல்லாமே செக் பண்ணியும் பார்த்துட்டானுங்க. இவனுக்கிட்டையும் டைமண்ட் இல்லைன்னு முடிவாயிடுச்சு. இப்போ இந்த டைமண்ட் எங்கே போனது, யார் எடுத்தாங்க அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்குது படத்தினுடைய திரைக்கதை. இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே கிட்டத்தட்ட ஒரு ஆடு புலி ஆட்டம் மாதிரி. ஆடும் புலியும் நேருக்கு நேராகவே நின்றுட்டுருக்கோம். ஒன்று புலி மேலே போனால் ஆடு மேலே போகும், ஆடு கீழே வந்தால் புலியும் கீழே வரும். ஸோ புலி வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது ஆட்டை கடிச்சே ஆகணுங்கிறது. இந்த கேமை இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஒரு பாரில் கான்வர்சேஷன் ஒன்று ஆரம்பிக்கும், செம்மையாக பில்ட் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். இந்த படம் டீசெண்டாக ஒரு விறுவிறுப்பாக போகக்கூடிய ஒரு நல்ல படம் தான். தமிழ் டப்பிங்கில் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய மற்ற திரைப்படங்களோட விமர்சனங்களை பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க, லைக் பண்ணுங்கள், அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.